வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். அர்ஜுன் அந்த கிளைண்ட்ஸ் கம்பெனி வாங்கிய செய்தி கவினுக்கும் யாழ்னிக்கும் பேரிடியாக இருந்தது. கவின் தன் கேபினில் அமர்ந்து தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தான். யாழ்னி உள்ளே நுழைகிறாள். அவள் கண்கள் இன்னும் சிவந்திருந்தன. ஆனால் அதில் இப்பொழுது அழுகை இல்லை, ஒரு விதமான உறுதி இருந்தது. யாழ்னி: கவின், அர்ஜுன் இவ்வளவு தூரம் போவான்னு நான் நினைக்கல. என் கரியரை அழிக்க அவன் அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கியிருக்கானா? அவன் அந்த அளவு வன்மம் வச்சிருக்கான்னு புரியுது. கவின்: சாரி யாழ்னி, உன் தப்பை நினச்சி பேசுனதுக்கு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம எமோஷ்னல் ஆகக்கூடாது. அர்ஜுன் வெறும் வெளியால் மட்டும் இல்லை, நம்ம ஆஃபீஸ்குள்ளேயும் அவனுக்கு ஒரு கைக்கூலி இருக்கு. இல்லைனா உன்னோட ரகசிய ஃபைலை யாராலையும் ஹேக் பண்ண டேட்டாவை மாற்ற முடியாது. கவினும் யாழ்னியும் சேர்ந்து கடந்த ஒரு வாரமாக யாழ்னியின் கம்ப்யூட்டரை அணுகியவர்களின் பட்டியல்களை ரகசியமாக ஆராய்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளை விட ஐடி டீமில் இருக்கும் கவினின் நண்பன் மூலமாக லாகின் விவரங்களை சரிபார்க்கிறார்கள். அப்போது ஒரு திடுக்கிடும் உண்மை தெரிய வருகிறது. யாழ்னியின் தோழி என்று நம்பப்பட்ட ரம்யா யாழ்னி இல்லாத நேரத்தில் அவளுடைய சிஸ்டத்தை பயன்படுத்தியது தெரிய வருகிறது. ரம்யா நீண்ட நாட்களாக அர்ஜுனின் தூரத்து உறவினர் என்பதும் பணத்திற்காக அர்ஜுனுக்கு உதவி செய்வதும் அவர்களுக்கு புரிகிறது. யாழ்னி: ரம்யாவா? அவள் நான் எவ்வளவு நம்பினேன். அர்ஜுன் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்குவான்னு எதிர்பார்க்கல. கவின்: அர்ஜுனுக்கு இப்போ நம்ம ஒரு ரிவர்ஸ் கேம் ஆட போகிறோம். அவனுக்கு தெரியும் திறமை முன்னாடி பணத்திமிர் தோத்து போகும்னு. அடுத்த நாள் காலை அர்ஜுன் கோட் ஷூட் அணிந்து மிகுந்த கர்வத்துடன் யாழ்னியின் அலுவலகத்திற்குள் நுழைகிறான். அந்த கிளைண்ட்ஸ் கம்பெனியின் புதிய உரிமையாளர் என்ற முறையில் மீட்டிங் ஹாலில் கவினை யாழ்னியும் வர சொல்லி உத்தரவிடுகிறான். அர்ஜுன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்க கவினும் யாழ்னியும் உள்ளே வருகிறார்கள். அர்ஜுன் நக்கலாக: என்ன யாழ்னி, அன்னைக்கு காஃபி ஷாப்பில் ரொம்ப பேசின. இப்போ பார்த்தியா, நீ வேலை செய்ய இடமே என் கைக்குள்ள. நான் நினச்சா இந்த நிமிஷமே உன்னை டெர்மினேட் பண்ண முடியும். உன் கரியர் காலி. யாழ்னி அமைதியாக: திறமை இருக்கிறவங்களுக்கு பல இடங்கள் இருக்கு அர்ஜுன். ஆனால் வன்மம் இருக்கிறவங்களுக்கு வீழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். அர்ஜுன் ஆவேசமாக: திறமையா? உன்னோட ரிப்போர்ட் தப்புன்னு சொல்லி உன் மேனேஜரே உன்னை திட்டினாரே, அதுதான் உன் திறமையா? நீ செஞ்ச தப்புக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் நான் கேன்சல் பண்ணேன். திடீரென கவின் மெல்ல சிரிக்கிறான். அவன் கையில் இருந்த லேப்டாப்பை திறந்து பெரிய திரையில் ஒரு வீடியோவை ஓட விடுகிறான். கவின்: மிஸ்டர் அர்ஜுன், நீங்கள் கிளைண்ட்ஸ் கம்பெனியை வாங்கினது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் யாழ்னி ஒரிஜினல் ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு டம்மி ரிப்போர்ட்டை மட்டும் சிஸ்டமில் வச்சா. உங்களோட ஆள் ரம்யா திருடினது அந்த தப்பான டேட்டாவை தான். திரையில் ரம்யா திட்டுத்தனமாக டேட்டாவை மாற்றுவதும் அவள் அர்ஜுனிடம் ஃபோனில் பேசி வேலை முடிந்தது என்று சொல்வதும் ஆடியோவுடன் ஓடுகிறது. அர்ஜுனின் முகம் வெளுத்து போகிறது. யாழ்னி: இந்தாங்க அர்ஜுன், இதுதான் ஒரிஜினல் ரிப்போர்ட். இதை இப்போ மற்ற போர்ட் மெம்பர்ஸ்க்கு அனுப்பியாச்சு. அவங்க இதை விட பெஸ்ட்டான ரிப்போர்ட்டே எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு பாராட்டி ப்ராஜெக்டை மறுபடியும் ஓகே பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த கம்பெனியை வாங்கினாலும் லாபம் சம்பாதிக்கணும்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேவை. ஸோ இப்போ நீங்கள் தான் எங்ககிட்ட வந்து நிற்கணும். கவின்: அது மட்டும் இல்லை அர்ஜுன், ஒரு கம்பெனியோட டேட்டாவை சட்டவிரோதமாக ஹேக் பண்ணி மாற்றினதுக்காக ரம்யா மேலேயும் அதை தூண்டின உங்கள் மேலேயும் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதோ போலீஸ் வெளியே காத்துட்டு இருக்காங்க. அர்ஜுன் அதிர்ச்சியில் எழுந்து நிற்கிறான். அவனது ஈகோ சுக்குநூறாக உடைகிறது. அலுவலக ஊழியர்கள் அனைவரும் அவனை ஒரு குற்றவாளி போல பார்க்கிறார்கள். அர்ஜுன் ஆத்திரத்துடன்: இந்த திமிருக்காக தான் உன்னை பழிவாங்க நினைச்சேன் யாழ்னி. ஒரு பொண்ணு என்ன வேணான்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல. யாழ்னி: அந்த திமிர் என்கிட்ட கடைசி வரை இருக்கும் அர்ஜுன். ஏன்னா அது என் சுயமரியாதை. உங்கள் பணத்தை வச்சு நீங்கள் எதை வேணாலும் வாங்கலாம்.
அன்பையோ இல்லை ஒருத்தரோட உழைப்பையோ வாங்க முடியாது. போலீசார் உள்ளே வர அர்ஜுன் வேறு வழியின்றி தலையை குனிந்தபடி அங்கிருந்து வெளியேறுகிறான். அனைவரும் கலைந்து சென்ற பின் மொட்டை மாடியில் கவினும் யானையும் தனியாக நிற்கிறார்கள். மாலை நேரத்து சூரியன் மறைந்து கொண்டிருக்க இதமான காற்று வீசுகிறது. கவின், யானி, நீ ஒரு ஃபைடர். உன்னை சந்தேகித்தது தான் தகுதியே இல்லாதவன். யானி புன்னகையுடன், நீங்க என்ன சந்தேகிச்சது எனக்கு பிடிச்சிருந்தது கவின். ஏன்னா உங்க கோபத்துல என் மேல இருந்த உரிமையை நான் பார்த்தேன். ஆனா இனிமே இப்படி நடந்தா நான் விடமாட்டேன். கவின் மெல்ல அவள் கைகளை பற்றுகிறான். அந்த இடத்தில் ஒரு அழகான மௌனம் நிலவுகிறது. அர்ஜுன் சூழ்ச்சி அவர்கள் காதலை பிரிக்க நினைத்தது. ஆனால் அது அவர்களை இன்னும் நெருக்கமாக்கியிருந்தது. கவின் தன் காதலை யானியின் பெற்றோரிடம் எப்படி சொல்ல போகிறான்? காத்திருங்கள். அவள் கீதம் அடுத்த பகுதியில். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. நன்றி.